இதுக்கு காட்டுற கவனத்தை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை காட்டியிருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காதுன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ மாநாடுன்னு வந்து ஆளும் கட்சி நிறைய இடங்கள்ல பிரம்மாண்டமான மேடைகள் அமைச்சு பிரம்மாண்டமான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி வராங்க அப்படின்னோடனே அந்த பரப்புரைக்கோ அந்த கூட்டத்துக்கோ லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊரை தாண்டியும் வந்து அவரை பார்க்கறதுக்காக வராங்க. இது வந்து ஒரு சினிமா மோகம். அவர் திரையில பார்த்தவரை நேரில் பார்க்குறோம், அதுக்காக தான் நான் வராங்க, அதுக்காக எல்லாம் போய் ஓட்டு விழுகுமா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்விங்க. இப்போ அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்ட்டு. நாங்கள் சொல்கிறோம், அவங்ககிட்டே கேட்குறோம், நீங்கள் பணம் கொடுத்து கூடுற கூட்டம் வேணால் ஓட்டாக மாறாது. நாங்கள் பணம் கொடுக்காம கூடுற கூட்டம் நிச்சயமாக அது ஓட்டாக மட்டும்தான் மாறும் நாங்கள் நம்பிக்கை இருக்குது. அதே போல் நீங்கள் சொல்கிறீங்க மாநாடு போடுறாங்க எல்லாம் போடுறாங்கன்னு, இதுக்கு காட்டுற கவனத்தை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை காட்டியிருந்தாங்கன்னா நம்ம தளபதி இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அவசியமே கிடையாது. மக்கள் திட்டங்களை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் எத்தனை மாநாடு போட்டாங்க, தமிழ்நாடு பூரா ஓடி ஓடி மாநாடுன்னு போடுறாங்க. அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகளும் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆர்வங்களும் கட்சியில் இருக்க நிர்வாகிகளும் கூட அவங்க கொடுக்குற ப்ரெஷரும் வந்து மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தமிழக வெற்றி